தாய் வீடு பிப்ரவரி 2025 சமூக மாற்றத்திற்கான அரங்கு ஒஸ்லோவில் நடந்த ஒரு கல்யாணக் கதை நாடகம். எழுதி வாசிப்பவர் ராஜன் செல்லையா. கடந்த டிசம்பர் மாதத்தின் ஆரம்பத்தில் ஓஸ்லோவின் ரொம்மன் சேன எனும் அரங்கில் ஆற்றுகை திருவிழா என்ற பெயரில் அரங்க பாடல் இசை நிகழ்ச்சியும் ஒரு கல்யாண கதை நாடகமும் இடம்பெற்றன. நாடகமானது இறுதியில் ஒரு அரங்க உரையாடலை உள்ளடக்கிய ஃபோரம் தியேட்டராக வடிவமைக்கப்பட்டிருந்தது. நாடகத்திற்கான எழுத்துருவை ரூபன் சிவராஜா எழுதியிருந்தார். நாடகத்தில் ரூபனின் இயக்கத்துடன் ஒஸ்லோ அரங்கங்களுக்கு நன்கு அறிமுகமான சர்வேந்திராவும் இணைந்திருந்தார். நாடகத்திற்கான கதைக்களமாக ஒரு திருமண நிகழ்வு அமைந்திருந்தது. நிகழ்விற்கு வந்திருந்தவர்கள் மகிழ்வித்தலுடன் கூடிய தமிழ் கலாச்சார கூறுகளுடன் உணர்வு பயப்படக்கூடிய கதையை உள்வாங்கக்கூடிய வகையில் இயக்குநர்கள் அரங்கத்தை வடிவமைத்திருந்தனர். அரங்கத்தின் நுழைவாசலிலேயே மங்கள வாத்தியத்துடன் மணமக்களின் பெற்றோர் எனப்படுபவர்கள் வந்தோரை வரவேற்க மண்டபமானது மணவரை மற்றும் அலங்காரங்களுடன் அச்சொட்டாக ஒரு திருமண நிகழ்வுக்குள் இருப்பது போன்ற உணர்வை பெறும் வகையில் உருவாக்கப்பட்டிருந்தது. மணமகன் மணமகள் வீட்டார் அவர்களுடன் மண்டபத்தில் முகூர்த்த நேரம் நெருங்குவது பற்றி ஆளாளை விரட்டி கொண்டு அவசரப்படும் நபர்கள், போட்டோ செல்வி எடுத்துக்கொண்டு திரிபவர்கள், ஓடி திரிந்து உபசரிப்போர் என்று அரங்கத்திற்கு வந்திருந்தவர்கள் தம்மை அந்த கதை மாந்தர்களுடன் இனங்காணக்கூடிய வகையில் அந்த அரங்கம் செட் போடப்பட்டிருந்தது. மணவரை அருகில் நின்று திருமணத்தை நடத்தி வைக்கின்ற மணமகன் மணமக்களின் உறவினர் பாத்திரங்களே தமது பாத்திரங்களிலிருந்து விலகி இடையிடை கதை சொல்லிகளாக மாறி மணமகன் மணமக்களின் கதைகளுக்குள் பார்வையாளர்களை பிளாஷ்பேக் பின்னோக்கி செல்லல் முறையில் அழைத்து சென்றனர். இந்த பிளாஷ்பேக் கதைகளிலேயே முக்கியமாக கீழ் வருகின்ற பிரச்சினை வடிவங்கள் கையாளப்பட்டிருந்தன. ஊர்லகத்தின் அவதூறுக்கு அஞ்சி மகளின் காதலை சிதைக்கின்ற தனித்தாய் ஒருவர், சாதியை காரணம் காட்டி மகனின் காதலையும் தெரிவையும் மறுதளிக்கின்ற ஒரு தந்தை. இந்த கதைகளை இணைக்கின்ற இடைவெளிகளில் ஆடல் பாடல் சொல்லிசை ரேப் என்பன அழகாக இணைக்கப்பட்டிருந்தன. இந்த இடத்தில் பூவாகி பிஞ்சாகி கனியாகி விதியாகி பலகாலம் வாழ்கின்ற மரமாகி எங்கும் மலர் தூவுமோ வாழ்வு என்கின்ற அந்த அழகிய கருப்பாடலை தீம் சாங் பிரத்யேகமாக குறிப்பிட்டேயாக வேண்டும். திருமணம் முடிவடைந்த பின்னர் நாளாந்த வாழ்வுக்கு திரும்புகின்ற மணமக்களின் வாழ்வில் உறவு சிக்கல் உருவாகின்றது. இந்த பகுதியில் இளையோர்களிடையே நிலவும் போதைவஸ்து பாவனை பேசுபொருளாக்கப்பட்டது. இளம் கணவனின் போதைவஸ்து பிரச்சினை மற்றும் அவருடைய கிரிமினல் குற்றவியல் கடந்த காலம் அவரது மனைவிக்கு நம்பிக்கை முரண்சார் பிரச்சினையாகி கணவனிடமிருந்து அவர் பிரிய எத்தனிக்கின்றார். இந்த இடத்தில் நாடகம் முடிவுக்கு வந்து அரங்கத்தில் கூடியிருந்த மக்கள் இந்த நிலை சார்ந்து கருத்துக்களை வழங்க அழைக்கப்பட்டனர். இந்த நாடகம் முற்றுமுழுதாக மக்கள் அரங்கம் கம்யூனிட்டி தியேட்டர் எனும் வகைக்குள் அடங்குகின்றது. நேரத்தை ஒதுக்குவதற்கு சிக்கல் நிறைந்ததொரு வாழ்க்கை சூழலில் தொழில்சார் நடிகர்கள் அல்லாத பலரையும் இணைத்து பல நாட்களாக ஒத்திகை பார்க்கப்பட்டு இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டுள்ளது. ஓஸ்லோவில் வாழுகின்ற பல இசை விற்பனர்கள், பாடலாசிரியர்கள், பாடகர்கள், நடன ஆளுமைகள், ஒலியோடி வடிவமைப்பாளர்கள், மேடை நிர்வாகிகள், உடை அலங்காரம் மற்றும் ஒப்பனையாளர்கள் என பலரும் பங்களித்த ஒரு பிரமாண்டமான படைப்பென இதனை சொல்லலாம். முக்கியமாக பெருமளவில் இரண்டாம் தலைமுறை இளையவர்கள் கலந்து கொண்டதும் அவர்கள் தமிழுடன் சேர்ந்து இயல்பாக நோர்வே மொழி பேசி நடித்ததும் குறிப்பிடக்கூடியவை. நாடகத்தின் பார்வையாளர்கள் திருமணம் நிகழ்த்தி காட்டப்பட்ட வேளை சிரிப்புடன் கூடிய குதூகல மனநிலையில் நாடகத்தை இரசித்ததை காண முடிந்தது. தமக்கு பரிச்சயமானதொரு சூழலின் பிம்பத்தை உள்வாங்கிய தன்மை இதில் தெரிந்தது. இதுவே மணமக்களின் வாழ்க்கையில் நிகழ்ந்த பின்னணி கதைகளுக்கு அரங்கம் செல்கையில் கடும் அமைதியுடன் பார்வையாளர்கள் இருந்ததையும் உணரக்கூடியதாக இருந்தது. இந்த சடுதியான அரங்கமாற்றம் மூலம் கையாளப்பட்ட விடயங்கள் சமூக மாற்றத்துக்கான கூறுகளை தமது படைப்பில் ஆழமாக இயக்குநர்கள் பதித்திருந்தமையை காட்டியிருந்தது. இந்த பத்தியில் ஏற்கனவே கூறப்படாத சமூக விமர்சனத்துக்குரிய தமிழர் வாழ்வியலுடன் பிணைந்த அம்சங்கள் பல அரங்கத்தில் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டதுடன் பல முற்போக்கு சிந்தனைகளும் பாத்திரங்கள் மூலம் எடுத்தியம்பப்பட்டிருந்தன.
இந்த நாடகத்தின் போக்கில் கையாளப்பட்ட விடயங்களான அதிகாரம், தாக்கம் செலுத்தும் தன்மை, சமரசம், கிளர்ச்சி, மாற்றம் என்பவை பார்வையாளர்களை சென்று அடைந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த வகையில் நாடகத்தின் பார்வையாளர்கள் சமூகத்தில் கட்டமைக்கப்பட்ட விடயங்களையும் அதற்கான எதிர்வினைகளையும் உள்வாங்கி தமது அன்றாட சிக்கல் நிறை வாழ்க்கையுடன் அவற்றை பொருத்தி விளக்கம் கொண்டிருந்திருப்பார்கள் என நம்பலாம். இந்த வகையில் எழுத்துருவிலும் இயக்கத்திலும் பங்காற்றிய ரூபனும் சர்வேந்திராவும் மாற்றம் தேவையான எமது சமூகத்திற்கு முன் இந்த நாடகத்தின் மூலம் ஒரு நிலை கண்ணாடியை வைத்திருந்தனர் எனலாம். பார்வையாளர்கள் ஒவ்வொருவரும் நாடகத்தில் காட்டப்பட்ட பிரச்சினை வடிவங்களில் தாம் சார்ந்து எவ்வகை முடிவுகளை எடுக்கலாம் என்கின்ற சிந்தனைக்கு உட்பட்டிருப்பர். இந்த கல்யாண கதை மூலம் சிந்தனை வயப்பட்ட பார்வையாளர்கள் சமூகத்தில் மாற்றத்தை வலியுறுத்தக்கூடிய உரையாடலுக்கு ஏதுகோலாக இருப்பர் எனவும் நம்பலாம். இருந்த போதிலும் நாடகத்தில் பேசப்பட்ட சாதிய பிரச்சினை மற்றும் ஊருலகத்திற்காக பிள்ளைகளின் காதலை சிதைப்பது என்கின்ற கனதியான விடயங்களில் ஒன்றை விட போதை பிரச்சினை மக்கள் அரங்கத்திற்கு உரையாட ஏன் எடுக்கப்பட்டது என எண்ணியபடி வீடு வந்தேன். இதன் அர்த்தம் போதை பிரச்சினை இளையோர் சார்ந்து கரிசனை காட்ட தேவையற்ற பிரச்சினை என்பதல்ல. சமூக மாற்றத்திற்கான கனதியான உரையாடலின் தேவை என்ற வகையில் முன்னியவை தாக்கமுள்ளதாக இருந்திருக்கலாம். இவைகள் எழுத்துருவாக முன்னர் நிச்சயமாக உரையாடப்பட்ட விடயங்களாகவும் இருந்திருக்கக்கூடும். ஒருவேளை அரங்காட்டுகையின் கட்டமைப்பின் போக்கில் போதை பிரச்சனையை முடிவில் பேணுவது இலகுவானதாகவும் இருந்திருக்கக்கூடும். சாதிய பிரச்சினையை அரங்கு உரையாடலுக்கு எடுத்திருந்தால் பலர் கருத்து சொல்லாமல் போயிருப்பார்களோ என்றும் மனம் அலசியது. நாடகத்தின் போக்கில் கையாளப்பட்ட விடயங்களான அதிகாரம், தாக்கம் செலுத்தும் தன்மை, சமரசம், கிளர்ச்சி, மாற்றம் என்பவை பார்வையாளர்களை சென்றடைந்திருக்கும். நாடகத்தின் பார்வையாளர்கள் சமூகத்தில் கட்டமைக்கப்பட்ட விடயங்களையும் அதற்கான எதிர்வினைகளையும் உள்வாங்கி தமது அன்றாட சிக்கல் நிறை வாழ்க்கையுடன் அவற்றை பொருத்தி விளக்கம் கொண்டிருப்பார்கள் என நம்பலாம். நன்றி.